ஹலோ ஆல், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்கள் வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக திரும்பி வந்திருக்கோம். இனி டெய்லி ஒர்க்கை ஒரு புது எனர்ஜியோட ஆரம்பிக்க போகிறேன். பேக் டு குக்கிங், கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங், அதுவும் ஃபுல் எனர்ஜியோட. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக் எடுக்கிறது, ஊருக்கு போயிட்டு வர்றது, ட்ரிப்பு போயிட்டு வர்றது, இது எல்லாமே நான் வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக தான் நானும் பார்க்குறேன். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் ஒரு சீன் வரும். அதாவது அவங்க ஃப்ரெண்டை ஃபுல் எனர்ஜியோட கயிறை கட்டி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்களால இழுக்க முடியாது, ஒரு இடத்துல ஸ்டக்காக இருப்பாங்க. பட் ஒரு சின்ன லூஸ் விட்டுட்டு மறுபடியும் இழுக்கும்போது சூப்பராக இழுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் நானும் பார்க்குறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் பழைய வேலையே பண்ணாலும் அதை வந்து ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இன்னுமே பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆகியிருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன அதில் பிரேக் எடுத்துட்டு இந்த மாதிரி எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வருது அந்த மாதிரி போயிட்டு வாங்க. அகெயின் ஒரு புது தாட் கிடைக்கும், புது எனர்ஜி கிடைக்கும். அதில் அந்த வேலையை நம்ம ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியும். ஸ்கூல் இல்லாதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டுருக்கு. காலையில் இப்போல்லாம் 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. எந்திரிச்ச உடனே சூடாக எதுவும் குடிக்க தோன்றதில்ல. பழைய சாதம் இருந்தால் அதை கரைச்சி குடிச்சிக்கிறது. இன்றைக்கி அதே மாதிரி பழைய சாதத்தோட ராகி மாவு காய்ச்சி அதோட கலந்து மோர் மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் வச்சு குடிச்சாச்சு. நாங்கள் ட்ரிப்பு போயிட்டு வந்து 2 நாள் தான் ஆச்சு. அதனால் துணி துவைக்கிற வேலையே முடியாமையே இருந்தது. இன்றைக்கி தான் லாஸ்ட் பேட்ச் ஆஃப் கிளாத்ஸ் எல்லாம் போட்டு மிஷினில் போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஷூஸ் எல்லாம் துவைச்சிடலாம் அப்படின்னு நேற்று நைட்டே ஊற வச்சுருந்தேன். காலையில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. ட்ரிப்பு போயிட்டு வந்த பேக்கெல்லாம் ஒரு அலாசி காய வச்சுருந்தேன். அதுவும் நல்லா காஞ்சிருச்சு. அதையும் ஜஸ்ட்டு தட்டி அகெயின் அதை அந்த பிளேஸில் ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சாதான் அது கொஞ்சம் நமக்கு அப்படியே திருப்தி ஆகும். அப்போ தான் வீடும் கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். நாம் திங்ஸை பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுறோமோ அதை விட டபுள் டைம்ஸ் அதை அன்பேக் பண்ணி மறுபடியும் அதை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆகுது. லாஸ்ட் டைம் துபாய் போனப்போ ஃப்ளைட் ட்ராவலில் பெட்டியோட லாக் எல்லாமே உடஞ்சிருந்தது. ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் லாக் உடையாமல் அப்படியே வந்தது. மற்றது எல்லாமே திங்ஸ் எல்லாம் அதாவது இடத்துல இல்லாமல் இருந்தது. ஆனால் எதுவும் மிஸ் ஆகலை. ஸோ நாங்கள் அதை ஒன்றும் பெருசாக இது பண்ணலை. இந்த தடவை ப்ராப்பராக லாக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக செக்யூர் பண்ணி வச்சுருந்தோம். ஆனாலும் இந்த ஹேண்டில் உடஞ்சிருச்சு. ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறப்ப இந்த பெட்டியை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஃபைனலி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கிளீனிங் அப்புறமா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும். லே லடாக்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த இந்த ஆப்ரிகாட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ் மேலே அப்படியே இருந்தது. அதை எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆப்ரிகாட்ஸ் வாங்குறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அது கலர் பண்ணியிருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கணும். இது பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இல்லை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வித் தக்காளி குருமா. இதை அரைச்சி விட்ட குருமான்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இட்லிக்கும் தோசைக்கும் இந்த குருமா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த குருமாவை அட்லீஸ்ட் வாரத்தில் 4 தடவையாவது செஞ்சுருவாங்க. அவ்வளோ சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கறி மசாலா தூளியும் போட்டு வதக்கிக்கணும். 4-5 சில்லு தேங்காய் பல் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பிலையும் போட்டு இந்த குழம்பை நல்லா ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. ஊர்லேருந்து வந்து 2 நாள் ஆச்சு. ஆனால் இன்னுமே மாவு அரைக்கல. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாவை வச்சு தான் இட்லி தோசை எல்லாம் ஊற்றிட்டுருக்கேன். நான் வந்து எப்போ ஊர்லேருந்து திரும்பி வந்தாலும் என்றைக்கு மாவு அரைக்க ஆரம்பிக்கிறனோ அன்னையிலேருந்து தான் எனக்கு ப்ராப்பரான ரொட்டீன் வந்து போகுதுன்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து எப்படியாவது அரிசி ஊற வச்சு நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக மாவு அரைச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இட்லிக்கு யூஸ்வலாக 12 நிமிஷம் டைமர் வைப்பேன். அந்த கேப்பில் நல்லா குழம்பும் தலை கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். இந்த குருமா வந்து தோசை இட்லிக்கு மட்டும் இல்லாமல் பூரிக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ காலையில் டிஃபன் சாப்பிடவே ஆல்மோஸ்ட் 10 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. காலையில் ஒரு கிளாஸ் ராகி கூழ் அந்த பழைய சாதமும் குடித்ததே நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லி மட்டும்தான் சாப்பிடுவேன். இப்போல்லாம் ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் நல்லாவே வெயிட்டு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அதுவும் காலையில் பழைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இட்லி வந்து 2, 3, 4ன்னு சாப்பிட்டோம்னா டக்குன்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் காலையில் சாப்பிட்டதுனால அதை ஒரு இட்லியாக கணக்கு பண்ணிவிட்டு நான் வந்து எப்போவுமே 2 இட்லி மட்டும்தான் இப்போ சாப்பிட்றது. இந்த குருமா பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்டிவ். இன்னுமே ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா அப்படியே உள்ளே போயிடும். ஆனால் அதை வந்து இப்போவே கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா அது நாளைக்கு வந்து வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராது. காலையில் ராகி கூழ் காய்ச்சினது, அதுக்கப்புறம் அது குடித்த டம்ளர்ஸு,
இப்போ இட்லி ஊற்றுனது, அது குருமா வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எக்கச்சக்கமாக சேர்ந்துருச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் மத்தியானம் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். இந்த காலையில் ஸ்கூல் இல்லாததில் இது ஒரு பிரச்சனை என்னென்னா, ஸ்கூல் இருந்தால் சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு மத்தியானம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆனால் ஸ்கூல் இல்லாதப்ப காலையில் பொறுமையாக எல்லாம் செஞ்சு செய்ய ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக வேலை இழுத்துக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து ஸ்கூல் இல்லாதப்ப நான் ஃபீல் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். டிஃபன் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன காஃபி பிரேக்கு, இது வந்து அந்த டே ஃபுல்லாக கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எங்களுக்கு காஃபி போட்டு பூஜுக்கு ஹாட் சாக்லேட் மில்க் ஷேக் போட்டு கொடுத்தாச்சு. நாங்கள் போயிருந்த லே லடாக்கில் பெருசாக இந்த மில்க் டீ, மில்க் காஃபி இதெல்லாம் கிடைக்கல. பிளாக் டீ, பிளாக் காஃபி இதெல்லாம் தான் நிறைய கிடச்சிது. ஸோ நார்மலாக குடிக்கிற காஃபியே இப்போ ஸ்பெஷல் ஆகிடுச்சு. அன்னைக்கு நல்லாவே வெயில். ஈவினிங்குள்ளவே ஷூவெல்லாம் ஓரளவு காஞ்சிருச்சு. காலையில் துவைச்ச துணியெல்லாம் நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த வீட்டில் துணி துவைக்கிற வேலை மட்டும் எப்பவுமே முடியவே முடியாது. ஒன்றா ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். துணி துவைக்கிறது, இல்லை காய வைக்கிறது, இல்லை மடித்து வைக்கிறது, இல்லை அதை பிளேஸில் வைக்கிறது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அன்னைக்கும் எல்லா துணியும் முடிச்சாச்சுன்னு நினச்சா, ஊருக்கு வந்ததுக்கப்புறம் 2 நாளாக சேர்ந்த துணியெல்லாம் இருந்தது. ஸோ அதையும் அகெயின் அதை காய போட்டாச்சு. ஆல்ரெடி காஞ்ச துணி எல்லாத்தையும் இப்போ மடித்து வைக்கணும். மறுபடியும் அதை பிளேஸில் வைக்கணும். இது லே லடாக்லேருந்து நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ். இதையும் வந்து துவைச்சிட்டே அப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்னு அதையும் இது கூடவே சேர்த்து துவைக்க போட்டுட்டேன். வந்து 2 நாளாக ஒன்றும் தெரியல. ஆனால் இந்த வெயிலில் நிற்கிறது, வெயில்லையே இந்த துணி துவைச்சது இதெல்லாம் பண்ணதுலேருந்து லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. -டிகிரியிலேருந்து வந்துட்டு உடனே வந்து 33 டிகிரிஸ் ஆனதுனாலன்னு நினைக்கிறேன். அந்த எஃபெக்டில் அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா இன்னுமே வெக்கேஷன் இருக்குது 1 மந்த்து. நாங்கள் எப்போ வேணாலும் ஊருக்கு கிளம்பிடுவோம். இந்த வெக்கேஷனில் தான் அங்கே இருக்க முடியும் இல்லையா? ஆல்ரெடி வந்து பெரிய கிளாஸ் போக போக லீவ்ஸ் கம்மியாயிட்டே இருக்குது. வருஷத்தில் ஊருக்கு போகிற நாளும் கம்மியாயிட்டே இருக்குது. அதனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெக்கேஷனில் ஊரில் தான் இருப்போம். ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, டியூஷன் பேக்கு இது எல்லாத்தையும் கையோடு துவைச்சி எடுத்து காய வச்சிட்டோம்னா நம்ம ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அதில் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இந்த தடவை எல்லாத்தையும் 10 மினிட்ஸ் டெலிவரி ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா கொஞ்சமான ஐட்டம்ஸ் இருந்தால் போதும், எப்போ வேணாலும் ஊருக்கு கிளம்புவோங்கிறதுனால பெருசாக வாங்கி டம்ப் பண்ணாமல் ஒரு வாரத்துக்கு மட்டும் ஆன திங்ஸை மட்டும் வாங்கியாச்சு. பருப்பு, துவரம்பருப்பு சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் அதை மட்டும் வாங்கி ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலாக நான் எல்லா பருப்பையும் நான் அப்படியே பாட்டிலில் போட்டு வைக்க மாட்டேன். ரெகுலராக யூஸ் பண்ணுற உளுந்து அண்ட் இந்த துவரம்பருப்பு மட்டும்தான் பாட்டில்ஸில் இருக்கும். மற்றது எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக்கெட்டோடவே ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுருவேன். வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு இந்த டப்பாவில் போட்டு வச்சிடுறது. இதனால் பெருசாக நிறைய பாட்டில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸ்பேஸும் ஓரளவுக்கு சேவ் ஆகும். ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து மேங்கோஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்பவே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் வர்றதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 நாள் டிலே ஆனதுனால மாம்பழம்லாம் ரொம்பவே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அது வந்த உடனே அதை சீவி கட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. இது ரொம்ப ஆர்கானிக்கான மாம்பழம். இந்த சீசனில் எனக்கு ரொம்ப ரொம்ப மாம்பழம் பிடிக்கும். அதை சுத்தமாக வேஸ்ட் பண்ண எனக்கு இஷ்டமே இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் டெய்லியும் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நான் அன்றைக்கி பண்ணியிருந்தது மேங்கோ சல்சா. இந்த ரெசிபியை நான் ஷார்ட்ஸில் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நேச்சோஸ் சிப்ஸ் கூட இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சீசனில் நீங்கள் மேங்கோ லவர்னால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி வித் உருளைக்கிழங்கு மசாலா. நான் பூரி சுடுறதுக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதை வேணும்னா கூட நீங்கள் இன்னொரு டைம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போல்லாம் டீப் ஃப்ரைக்கெல்லாம் கிரவுண்ட்நட் ஆயில் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஒன்லி கோகோனட் ஆயில் தான். அண்டு குழம்புக்கெல்லாம் கிரவுண்ட்நட் ஆயில். சில புளி குழம்பு மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் மட்டும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறது. மாவுக்கு ஊற வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக மாவு அரைச்சிட்டு அதில் தான் வந்து தோசை சுடணும்னு சொல்லிட்டு காலையில் வந்து பூரியே போட்டாச்சு. காலையில் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மாவரைக்க வந்தாச்சு. 7 மணிக்கு எந்திரிச்சோடனே அரிசி, உளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன்.
நான் எப்போவுமே 4:1 ரேஷியோவில் தான் அரிசியும் உளுந்தும் ஊற வைப்பேன். இதுவே நல்லா வரும். ஓரளவுக்கு கெட்டியாக மாவு அரைக்கணும். தண்ணியாக இருந்தால் இட்லி நல்லா வராது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கையில் வந்து மிக்சியை க்ளீன் பண்ணி ஊற்றுறது அண்டு கையில் ஒரு தடவை கரைச்சி வைக்கிறது அப்படின்னு பண்ணும்போது தான் இட்லி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். மாவு ஊறுறதுக்கு இது ஒரு முக்கியமான டிப்ஸு. நான் மாவு அரைக்க ஆரம்பித்த புதுசில் கையில் படாமல் மாவு அரைச்சி எடுத்து கலந்து வைப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது சுத்தமாக வராது. அதுவும் மிக்சியில் அப்படிங்கிறப்ப நம்ம ஈஸியாக கையில் டச் பண்ணாமையே மாவை கலந்து எடுத்து வச்சிடலாம். அதனால தான் ஒழுங்காக மாவு புளிக்க மாட்டேங்குது. ஸோ மிக்சியில் நீங்கள் அரைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கையை யூஸ் பண்ணி மாவை கலக்கி வைங்க. அப்போ வந்து இட்லி தோசை நல்லாவே வரும். இட்லி மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இன்னைக்கு டீ பிரேக்குக்கு பதிலாக மேங்கோ மில்க் ஷேக் போட்டாச்சு. மேங்கோஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது கூட அதை ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் ஐஸ்கிரீமும் கலந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மேங்கோ மில்க் ஷேக் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு புது சீரியஸை பார்த்துட்டு டிவி பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் லஞ்ச் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். லஞ்சுக்கு நானும் புஜுவும் மட்டும்தான். அதனால எனக்கும் அவனுக்கும் பிடிச்ச சப்பாத்தியே போட்டாச்சு. சப்பாத்தி வித் கீரை பருப்பு போட்டு நிறைய சின்ன வெங்காயம் போட்டு ஒரு கடையல். இதுதான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இதில் நிறைய நெய் போட்டுட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த பருப்பில் பண்ணுற டிஷ்ஷஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கும் இந்த கீரை கடையல் தான். இது தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபுல்கா சப்பாத்தி போட்டு பழகினதுலேருந்து ஒன்லி ஃபுல்கா தான். வேறு சப்பாத்தி நார்மல் சப்பாத்தியே கிடையாது வீட்டில். இது ஆரம்பத்தில் கற்றுக்கும் போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. இப்போ வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணாலே போதும். சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டு நல்லா சாஃப்டாக ஒரு 5 நிமிஷம் பிணையணும். பிணைஞ்சதை ஒரு கொஞ்ச நேரம் ஊற விடணும். அதுக்கப்புறம் மெல்லிசாக போட்டு தோசைக்கல்ல 2 சைடும் 10 செகண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்கா பிளேட்டில் போட்டு உப்பு விடணும். டைரெக்டாக ஃப்ளேமில் போடுறத அவாய்ட் பண்ணுறது பெட்டரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும், ஃபுல்கா சப்பாத்தி சூப்பராக வந்துடும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்த ஆப்ரிகாட்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு 8 மணி நேரம் ஊறினா தான் நல்லா சாஃப்டாக பேரிச்சம்பழம் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டே காலையில் கார்டனில் செரி டொமேட்டோ அழகாக ஒன்று பழுத்து இருந்துச்சு. இது வந்து அப்படியே புளிஞ்சு விட்டுருந்தேன் ஒரு செரி டொமேட்டோவை. அதுலேருந்து நிறைய செடி முளைச்சிருந்தது. நல்லா வளர்ந்த ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கிள்ளி விட்டுருந்தேன். ஸோ அந்த செடியிலேருந்து வந்த டொமேட்டோஸ் தான் இது. இன்னும் 2-3 காய் இருக்குது. ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி கார்டனில் கொஞ்சம் வேலை பார்த்தாச்சு. காலையில் டைம் இன்றைக்கி இப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்சுருந்த ஆப்ரிகாட்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அந்த தண்ணியே குடிக்கிறதுக்கு தேன் மாதிரி அவ்வளோ இனிப்பாக இருந்தது. ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட எல்லாம் அப்பப்போ ஒரு ஆப்ரிகாட் பீச் எல்லாம் வரும். அதை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருந்தது. இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஊறினதுக்கு அப்புறமா சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. ஸோ நீங்களும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸோட இந்த மாதிரி ஆப்ரிகாட்ஸ் பீச் எல்லாம் வந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். நான் அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு எல்லாத்தோட ரொம்ப ஃபேவரட் கம்ஃபர்ட் ஃபுட்டு பருப்பு தக்காளி போட்டு ரசம். இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரசம். இதை ஒரு தடவை நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை வந்து ரெகுலராக வீட்டில் வந்து ஒரு ஐட்டமாக ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த ரசம், பூசணிக்காய் பொரியல், அப்புறம் தயிர், இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான லஞ்சு. நாங்கள் ஸ்லோலி பேக் டு ரொட்டீனுக்கு வந்துட்ருக்கோம். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி குக்கிங், கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நிறையா வரும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு வேலையும் போரிங் தான். அன்லெஸ் நம்ம மைண்ட் செட் மாறினாலும் இல்லையா அந்த ஜாபோட நேச்சர் மாறாது. ஸோ ஹாப்பி ஹோம் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.